இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல் அக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. ஏசம் இன்ஃபோ நேயர்களுக்கு இனிய காலை நல்வாழ்த்துக்கள். 9/5/2026 மே மாதத்திலே சனிக்கிழமையான இன்றைய நாளிலே ஸ்ரீ பராபவ வருடத்திலே சித்திரை மாதம் 26ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் வசந்த ருது என்கிற இளவேநீர் காலத்திலே மேஷ மாதத்திலே கிருஷ்ணபக்ஷம் என்கிற தேய்பிரையிலே சப்தமி திதி காலை 10:40 வரை, பின்பு அஷ்டமி திதியுடன் இந்த நாள் துவங்குகிறது. இன்றைய நாளிலே திருவோண விரதம் என்கிற சிரவணம் என்கிற நட்சத்திரத்திலே சந்திரன் இருப்பார். மாலை 8:03 வரை, பின்பு அவிட்ட நட்சத்திரம் உண்டு. அதனால இன்னைக்கு திருவோணம் விரதம் இருப்பதும் நல்லது. சித்திரை மாதத்திலே திருவோண நட்சத்திரத்திலே சந்திர பகவான் வரும்போது தில்லையில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணுவதும் வழக்கம். அதனால நடராஜர் அபிஷேகத்தை பார்ப்பதும் இன்றைக்கு விசேஷம். நடன கோலத்தில் இருக்கும் நடராஜரை அபிஷேகம் செய்வதனாலே பலவிதமான மனதில் இருக்கக்கூடிய குறைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகளும், திருவோண நட்சத்திரத்தில் இருப்பதனாலே அப்படியே ஆசையை அப்படியே ரியாலிட்டி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த நாள் இனிமையான நாள். 7-8 மணி வரைக்கும் காலையிலையும், 4:30 5:30 மணி வரைக்கும் சாயங்காலமும் நல்ல நேரம். 9:10 ராகு காலம், 1:03 யமகண்டம், 6-7 குளிகை நேரம். கிழக்கு பக்கம் செல்பவர்கள் தயிரை அருந்தி செல்வது நல்லது. மேஷ லக்னத்திலே சூரியனின் இருப்பு நாழிகை 49 வினாழிகள். 5:54 சூரியன் உதயம். புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு, மிதுனம் மற்றும் கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சூரியன் உச்சமாக மேஷ ராசியிலே, சுக்கிரன் ஆட்சியிலே புதனுடன் சேர்ந்து ரிஷப ராசியிலே, குரு மிதுன ராசியிலே, சிம்ம ராசியிலே கேது, கும்பராசியிலே ராகு, சனி செவ்வாய் சேர்க்கையுடன் மீன ராசி என்று இந்த நாள் துவங்குகிறது. மேஷராசி அன்பர்களே, இன்றைக்கு திருவோணம் என்கிற நட்சத்திரத்திலே 10ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருப்பதும், உங்க ராசியினுடைய 4ஆம் இடத்தை பார்ப்பதும் பக்தி கொடுக்கும். நிறைய விஷ்ணு வழிபாடை செய்வது, அதுபோல இன்னைக்கு ஸ்ரீ நடராஜ பெருமானின் வழிபாடை செய்வது, இதெல்லாமே உங்களுக்கு நல்ல வைப்பு. காலையில விஷ்ணு சகஸ்ரநாம சோஸ்திரங்கள், அதுபோல சிவபுராணங்கள் இதெல்லாம் கேளுங்க. இன்றைய அதிர்ஷ்ட எண் 8-3. வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, மனதிலே கொஞ்சம் இனம் புரியாத கலவரம் வருவதற்கான வாய்ப்பு. செய்யலாமா வேணாமாங்கிற சின்ன தடங்களோடும் சேர்ந்த குழப்பம். இந்த 3ஆம் இடம்ங்கிற முயற்சியே இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மனோகாரகனுடைய திருவோண நட்சத்திரத்திலேயே அமர்வதனாலே தெளிவான சிந்தனை இல்லாத செயல்கள் இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிடுங்க. இன்றைக்கு அதிர்ஷ்ட எண் 2-3. கொஞ்சம் விநாயக பெருமானை வணங்கிவிட்டு விஷ்ணு பகவானையும் அதுபோல நடராஜ பெருமானை வழிபடுவது சிறந்தது. வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, உங்களுடைய ராசியின் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் காஷன் டே. இன்னைக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்குங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிடுங்க. அதுவும் இன்னைக்கு அஷ்டமி தொடர்ந்தது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி அந்த 2ஆம் இடத்து தன்மை இருக்கும். அதனால கொஞ்சம் குடும்பத்துல கொஞ்சம் புரிதலோட வேலைகள் செய்யுங்க. என்ன சொல்றீங்களோ அடுத்தவங்களுக்கு கரெக்டா கம்யூனிகேட் பண்ணிடுங்க. அதுல உங்களுக்கு நல்ல ஒரு ஆன்சர் உண்டு. 2-5 இந்த அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கடக ராசி நண்பர்களே, குழந்தைகளுடைய எஜுகேஷன்ல நல்ல ஒரு மார்க் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் ஹேண்டில் பண்ணணும். ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஆன்சர்ஸ் எல்லாம் உண்டு. இன்னைக்கு நல்ல எனர்ஜியை கொடுக்கக்கூடிய நாள். சனிக்கு அபிஷேகம் பண்ணுவது இன்னைக்கு நல்ல விசேஷத்தை கொடுக்கும். சனி பகவானுக்கு அபிஷேகத்தை செய்யுங்கள். 3-6 அந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். சிம்ம ராசி நண்பர்களே, மற்றவர்கள் மேலே இரக்கம் கொள்ளக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு திருவோண நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் கொடுப்பார்.
ஒருத்தருக்கொருத்தர் புரிந்து கொண்டு செய்யக்கூடிய கணவன் மனைவிகளாக ஒற்றுமையுடன் இருப்பீர்கள். குழப்பம் வந்தா அங்கேயே சால்வ் பண்ணிடுங்க. சாரி அப்படின்னு கேட்கறது தப்பு ஒன்றும் இல்லையே. அதனால அதை ஒன்று கேட்டு கொஞ்சம் ரெடி பண்ணிடுங்க. நடராஜர் அபிஷேகத்தை பாருங்கள். 28 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, காலரை தூக்கி விட்டுட்டு பெருமைப்படக்கூடிய நல்ல நாள்ல இன்னைக்கும் ஒரு நல்ல நாள். லாபத்துக்குரியவரான இந்த சந்திர பகவான் மகர ராசியிலே திருவோண நட்சத்திரத்துல இருக்கிறாருங்கிறதே உங்களுக்கு ப்ரைடு. லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. அதனால இன்னைக்கு நல்ல சந்தோஷமான நாள். 9, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும். இன்றைக்கு திருவோண விரதம் இருப்பதும், பெருமாளை நினைத்து கொண்டு காரியங்கள் செய்வதும், காலையிலேயே பெருமாள் பாடல்களுடன் ஆரம்பிப்பதும் நல்லது. வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, லாபத்தை அதிகப்படுத்தக்கூடிய நாளான இன்று லாபங்கள் பெருகும். தொழிலிலே வளம் கிடைக்கும். புதிய யுக்திகள் பலனாக மாறும். இன்றைய நாளிலே நடராஜருடைய அபிஷேகத்தை காண்பது சிறந்தது. காலையிலேயே சிவ வழிபாட்டுக்கான விஷயங்கள் எல்லாம் ஆரம்பிச்சிருங்க. மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு சுபமாக முடியும். அதிர்ஷ்ட எண்ணாக 5, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்க ராசியினுடைய 3ஆம் இடமான மகர ராசிக்குள்ள சந்திர பகவான் இருந்து கொண்டு உங்களுக்கான அனைத்து விதமான அமைதியையும் தாய் அன்புடன் கொடுக்க இருக்கிறார். அதனால என்ன செய்யணும், எப்படி போகணும் அப்படிங்கிறத கொஞ்சம் ரிலாக்ஸா பண்ணுங்க. வீக்கெண்டு கொஞ்சம் கூலா இருங்க. டெஃபினட்டா ஆன்சர்ஸ் நல்லபடியா இருக்கும். மனதிலே இந்த நடராஜரின் நாட்டிய கோலத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். டெஃபினட்டா கவனங்கள் அதிலே திரும்பி அமைதி உண்டாகும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசி 2ஆம் இடத்திலே திருவோண நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இருப்பதனால் சவண விரதம் இருப்பது நல்லது. குடும்ப தன வாக்குஸ்தானத்திலே மனோகாரகன் இருப்பதனாலே குடும்பத்திலே அதிகப்படியான கவனம் வைத்துக் கொண்டு வேலை செய்வது நல்லது. 9, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைக்கு துணை நிற்கும். கூடுதல் கவனத்துடன் இன்றைக்கு காரியங்கள் செய்திருக்கலாம். வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, சுகமான நாள். வெற்றிக்கு இலக்கை எளிதாக அலையக்கூடிய நாள். உங்களுடைய மனதிலே 7ஆம் இடத்துக்காரரான இந்த சந்திர பகவான் மனோகாரகனான தன் தன்மையிலே திருவோண நட்சத்திரத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அதனால கூலா எல்லாத்தையும் மெதுவா ஹேண்டில் பண்ணுங்க. வெற்றி உண்டு. இன்றைக்கு திருவோண நட்சத்திரம் இருக்கனால சிரவண விரதம் இருப்பதும் நல்லது. திருவோண வருஷத்திலே நமக்கு அபிஷேகமான நடராஜர் அபிஷேகம் நடப்பதனாலே அதுவும் காண்பது நல்லது. வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, தெரியாத புரியாத பலவிதமான காரியங்களை இன்னைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வத்துடன் டே ஸ்டார்ட் பண்ண போறீங்க. முதல்ல இதை புரிஞ்சுப்போம், இது என்னன்னு கத்துப்போம் அப்படிங்கிற இன்டென்ஷன், அந்த இன்ட்ரெஸ்டோட செய்யக்கூடிய அந்த காரியங்கள் உங்க மனசுல கரெக்டா பதியும். அதனால வெற்றிகள் உண்டு. மாணவர்களுக்கு எஸ்பெஷலி இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். திருவோண விரதத்தில் இருப்பவர்களுக்கும் மனதிலே நடராஜ பெருமானை வழிபவதற்கும் நல்ல நாள் இன்று. மீன ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்க ராசியினுடைய லாபஸ்தானத்திலே மனோகாரகனுடைய தன்மையிலே சந்திர பகவான் இருக்கிறார். இந்த ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது நிலவுக்கு உண்டுன்னு சொல்லுவோம். தேய்விரை வளர்விரை அப்படின்னு. அப்போ மனதிலும் இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்களில் லாபத்துல கொடுத்தாருன்னா மனசு எப்படி இருக்கும், கொஞ்சம் இடர்பாடுகளோடு இருக்கும் இல்லையா? அப்படி இன்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் 5ஆம் இடத்துக்குரியவர் அப்படின்னாலே வெளுத்ததெல்லாம் பாலுன்னு எடுத்து பண்ணாதீங்க. கொஞ்சம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிற காஷன் இன்னைக்கு இருக்கு. 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணம். இன்றைய நாளிலே நடராஜ பெருமானின் அபிஷேகம் காண்பதும் சிறந்தது. வாழ்க வளத்துடன்.